அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்த இந்த பவுலும் சீலாவும் சில விரோதிகள் மூலமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையில நடு இரவில் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். 2 பேரு கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இந்த கட்டப்பட்ட நிலையிலும் தங்கள் தேவனை முறுமுறுக்கல, தேவனை குற்றப்படுத்தல, துதிக்காம இருக்கல, ஜெபிக்காம இருக்கல. அந்த இரவு நேரத்துல அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரலோகம் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தது. பரலோகம் இறங்கி வந்தது. பரலோகத்தினுடைய மகிமை இறங்கி வந்தது. பரலோகத்தினுடைய கிரியைகள் இறங்கி வந்தது. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து, ஆண்டவமாரே, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாய் விழுந்து, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி கேட்டார்கள். அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு, கிறிஸ்துவின் சுபாவத்தோடு அவர்கள் பாடி துதித்தார்கள், ஜெபித்தார்கள். பரலோகம் இறங்கி வந்தது. ஆவியானவர் கிரியை செய்தார். ஆமென், அல்லேலூயா.